ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். முதல்ல என்னோட வீடியோக்குள்ளே வந்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா, யூடியூபில் நான் அப்லோட் பண்ற ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து ரொம்ப நாளா யூடியூப் வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னெல்லாம். ஆனால் எனக்கு சூழ்நிலை, நேரம் இது எதுவுமே ஒத்து வரல. இப்போ தான் எல்லாமே ஒத்து வந்திருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி யூகேல பேர்ட் வேர்ல்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஹாம்ஷயர் கவுண்டியில் ஃபார்னாம்ங்கிற ஏரியாவில் இருக்குது. இது ஒரு ரஃபாக 50 மைல்ஸ் லண்டன்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்தாலோ யூகேலேயே இருக்கிறீங்கன்னாலோ கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது யூகேவோட ரொம்ப பெரிய பேர்ட் பார்க் இது. அப்ராக்சிமேட்டாக 26 ஏக்கர்ஸில் இருக்குது. நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா காலையில் வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு உள்ள என்டர்டெயின்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு 2 விஷயத்துக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஒன்று வந்து இதை நான் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருந்தேன்னா நீங்கள் இந்த சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டப்படுறவங்க எல்லோரும் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போயிருந்திருப்பீங்க. பட் சாரி, பட் இந்த இடத்த சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எங்காவது போகணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துடுங்க பேர்ட் வேர்ல்டுக்கு. 2வது, இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால நான் நிறைய இடத்துல சொதப்பியிருக்கலாம். என்னோடய எடிட்டிங்லேருந்து நான் பேசுகிறது ஏதாவது உங்களுக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருந்துச்சுன்னா நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பர்ஃபெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த இந்த கூண்டுலலாம் இருக்கிற பேர்ட்ஸில் வந்து ஒரு சிலது தான் வந்து நம்ம கேமராவை கிட்ட கொண்டு போனாலும் பயப்படாமல் நம்மக்கிட்டலாம் வந்ததுனால வீடியோ எடுக்க முடிஞ்சுது. நிறைய எங்களால் எடுக்க முடியலை. ஸ்டில் நீங்கள் நேரில் போனீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் அங்கேயே பார்த்து ரசிச்சுக்கலாம். அவ்வளோ அழகழகாக இருக்கும் ஒவ்வொரு பறவையும். அந்த பறவைக்கு அவங்க செஞ்சு வச்சுருக்கிற வசதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த பசுமையாக செழிப்பாக சூப்பராக இருக்கும். அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற அமைதி, அந்த சத்தம், அந்த தண்ணி ஒழுகிற சத்தம் கூட அவ்வளோ தெளிவாக உங்களால் கேட்க முடியும். அப்படி ஒரு அமைதியாக இருக்கும். போனீங்கன்னா மனசு ரொம்ப 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 லேசாயிரும்னு சொல்லணும்னு வைங்களேன். ஒரு 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 ஃபுல் டே நீங்கள் இருந்தாலும் பத்தாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேஜ்டு பேர்ட்ஸ். இங்கே கேஜ்டு பேர்ட்ஸும் வாக்கின் மாதிரி போகிற பேர்ட்ஸும் இருக்கும். அந்த வாக்கின்குள்ளே போனீங்கன்னா அந்த சவுண்ட் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு கேளுங்க. கேட்குறக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நேரில் போய் பாருங்கள், அதை விட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் யூகேல இருக்கிற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக இந்த இடத்த வந்து பாருங்கள். இவங்க வந்து இந்த பறவைகளுக்கு வந்து வண்டு, பூச்சி அதெல்லாம் அவங்களே பிடிச்சிட்டு வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு சிலதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அதெல்லாம் போட போட பிடிச்சிட்டு போகும். ஒரு சிலதெல்லாம் கீழே விழுகிறதே கண்டுக்க கூட இல்லை. டெய்லியும் பார்த்து போர் அடிச்சிடுச்சா என்னமோ தெரியல. ஆனால் இதையெல்லாம் பார்த்து எங்கள் வீட்டு குட்டி ரொம்ப ஆர்வமாக பாருங்கள். கமான்னு அது வண்டை பிடிக்க சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காரு. மேலே ஃபுல்லாக வலை போட்டிருக்காங்க. இந்த பறவைகளெல்லாம் எங்கேயும் பறந்து போயிடக்கூடாது. ஏன்னா அது ஓப்பனில் தானே இருக்குது. இல்லை வெளியிருந்து வேறு எந்த பெரிய பறவை வந்து இதையும் பிடிச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க சேஃப்டிக்கு. இது வந்து ஃப்ளமிங்கோ பே. ஃப்ளமிங்கோ தெரியுதா? ரொம்ப கிட்ட எதுவும் வரல. முதல்லலாம் நிறைய ஃப்ளமிங்கோஸ் இருந்துச்சு கோவிடுக்கு முன்னாடி. இப்போது பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இப்போ இதெல்லாம் இந்த பறவையெல்லாம் பாருங்கள் நம்மக்கிட்ட பறந்து வருது. ஏன்னா நம்ம அதுக்கு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வருது. ஆனால் இந்த பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம எதுவும் ஃபீட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது லாங் பீக்ஸ் இருக்கிற பேர்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுத்தோம்னா அது கையை கிழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது அது இவங்க என்கரேஜ் பண்ணுறதும் இல்லை. நாம் எதுவும் கண்டதை போட்டுறக்கூடாது. அவங்க மட்டும்தான் அதுக்கு ஃபீட் பண்ணணும். நாம் அதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணக்கூடாது.
அப்புறம் இதுலேருந்து நம்ம வெளியே போகணுன்னா கூட 2 டோர் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டோருக்குள்ளே போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அடுத்த டோர் போகணும். இல்லைன்னா ஒரு வேளை அது பறந்து நம்மளோடையே வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கங்கே இந்த பறவைங்களோட பேர், அதை பற்றி வேறு ஏதாவது குறிப்பு இருந்துச்சுன்னா அது எல்லா கேஜுக்கு வெளியிலையும் வச்சுருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்ததுமே நாங்கள் ரொம்ப டயர்டாயிட்டோம். அதனால் எங்கள் குட்டி ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சாப்பாடு கரெக்டாக சாப்பிட மாட்டார். ஆனால் எங்கேயாவது வெளியே போனால் மட்டும் கரெக்டாக ஸ்நாக்ஸ் டப்பா எடுத்துகிட்டு போயிடுறது. போய் சாப்பிட்டுக்கிட்டே எல்லா வேலையும் செய்கிறது. ஸோ அந்த மாதிரி. இந்த குட்டி பையன் பேர் ஆரூரன். இவனுக்கு 4 இயர்ஸ் ஆக போகுது. நாங்கள் பையனை இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் இந்த பறவைகளெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தால் அவன் அங்கே இருக்கிற கல், மண், இலை, தழை, செடி, கொடி இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பெரிய ப்ளே ஏரியா வேறு போட்டு வச்சுருக்காங்க. பூரா அவனுக்கு கண்ணு பூரா அங்கே தான் இருக்குது, மனசு பூரா அங்கே தான் இருக்குது. ஒரு குருவி கூட நாங்கள் மேலே கை காமிச்சு குருவி அங்கே உட்காந்துட்டுருக்குன்னு சொன்னால் அவன் கீழே கை காமிச்சு ஆமாம் குருவி இங்கே தான் உட்காந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். உன்னை கூட்டிகிட்டு வந்ததே எதுக்கு அப்படின்னே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு நிலமை. அப்புறம் அந்த குருவி கத்தி கத்தி கூப்பிட்டா கூட அவன் திரும்பி கூட பார்க்கல. எங்களுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவன் என்னை விட்டால் போதும் நான் போய் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரியே தான் அவன் இருந்தான். நாங்கள் ஒவ்வொரு பறவையாவது எதையாவது இவன் பார்ப்பாடான்னு சொல்லி நாங்களும் ஓடி ஓடி இவனுக்கு அதையும் இதையும் காமிச்சிட்டு இருந்தோம். அப்படியே போயிட்டு இருந்தது. இருந்துட்டு போகலாம். நீங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இடமெல்லாம் இருக்குது, பெஞ்சஸ் அது எல்லாமே இருக்குது. கெஃபேவும் உள்ளே இருக்குது. ஸ்டில் நம்ம கொண்டு போய் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி வருமா, அதனால் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு போய் சாப்பிடலாம். நம்ம முன்னாடி அந்த ரெயின்போ தீமில் ஃபோட்டோ பாயிண்ட்ஸு அந்த கிளியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்ல, அந்த லவ் அண்ட் கலர் ஏரியா, அது குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும். அது நீங்கள் பேர்ட் வேர்ல்டுக்குள்ளே டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரானதுமே அதுதான் இருக்கும். ஆனால் அங்கே குறிப்பிட்ட டைம் தான் அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமை நீங்கள் முன்னமே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ளே போயிட்டு மற்றதுக்கு போங்க. இல்லைன்னா ஒரு சிலதுக்கு போயிட்டு திரும்ப இங்கே பார்த்துட்டு அப்புறம் போங்க. இதுதான் க்யூட்டான லவ் பேர்ட் ஜோனு. இதுக்குள்ளே பூரா லவ் பேர்ட்ஸ் கீச்மூச் எந்நேரமும் சூப்பராக இருக்கும். இந்த டோர் தெரியுது பாருங்கள், இது வழியாக நம்ம உள்ளே கொஞ்ச நேரம் இங்கெல்லாம் நின்னா குருவியெல்லாம் நம்ம தலைக்கு மேலெல்லாம் பறந்து போகும். அப்புறம் இந்த டோர் வழியாக நம்ம வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எப்போன்னா கோவிடுக்கு முன்னாடி. குருவி சத்தம் சூப்பராக இருந்துச்சுல்ல. ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி போர்ட்ஸில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்புறம் விதவிதமான எக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன எக்கு எந்த பேர்டோடது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய டிஸ்பிளே போர்டு மாதிரியே வச்சுருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இதுக்கு பக்கத்துலேயே இது ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்கும். அந்த கார்டனுக்குள்ளே இது இருக்கும். இப்போ இதில் மேஸும் இருந்துச்சு. அந்த மேஸ்குள்ளே தான் இப்போ ஆரூரன் இருக்கான். அவன் உள்ளே என்ட்ரான இடம் பார்த்திங்கன்னா குறுகலாக இருந்துச்சு. அதனால் குனிஞ்சு வந்தான். வெளியே வந்ததுக்கப்புறமே அது இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரியே நினச்சிட்டு மறுபடியும் குனிஞ்சு வெளியே வந்துட்டுருக்காரு. இதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா தான் பெங்குயின் பே. ஸோ இந்த கிளாஸ் இது வழியாக நீங்கள் பெங்குயின் ஸ்விம் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். அது நல்லா க்யூட்டாக இருக்கும் அது நீந்துறதெல்லாம் பார்க்குறக்கு. கோவிடுக்கு முன்னாடி நிறைய பெங்குயின் இருந்துச்சு, வதன்னு நிறைய இருக்கும். ஆனால் பாவம் கோவிடுக்கு அப்புறம் இவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னு எங்களுக்கே தெரியல. போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்படியே கோட்டு போட்டு நடக்கிற மாதிரி நல்லா இருக்குது பெங்குயின் எல்லாம் பார்க்குறக்கு. ஸோ நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் கேட்டு செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெங்குயினுக்கு ஃபீடிங் டைம் இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இதுக்கு ஃபீட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். அது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் சில நேரம் பார்த்திங்கன்னா அவுல் ஷோன்னு நடக்கும். அது எப்படின்னா ஏதோ ஒரு டைமில் ஓப்பனில் பெஞ்சஸ் சீட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். அவங்க அந்த அவுல் கூட்டிகிட்டு வந்து ஏதாவது பீஸ் ஆஃப் மீட் அங்கங்கே வச்சாங்கன்னா அவுல் உங்கள் மேலேயே சில நேரம் உட்கார்ற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷோஸும் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கு முன்னாடி இதுக்குள்ளேயே இன்னொரு ஜென்னி ரென் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபார்ம் இருந்துச்சு. அதில் குழந்தைங்க போய் அந்த முயல், ஆடு, கோழி, வாத்து அதெல்லாம் தொட்டு விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுவும் கோவிடுக்கு அப்புறம் அந்த டைமில் ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ பெர்மனண்ட்டாகவே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த புறாலாம் பாருங்கள், நாம் போகிறோம், நம்மளெல்லாம் மதிக்க கூட மாட்டேங்குது. அது ரெகுலராக போய் பழகிடுச்சு போல் இருக்குது, கண்டுக்கவே மாட்டேங்குது. ஆரூர் தான் சரி அதை போய் தொட்டுறணும் பிடிச்சிடணுன்னெல்லாம் ரொம்ப பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல.
இதெல்லாம் ஆஃப்ரிக்கன் பென்குயின்ஸாமா. அதனால் இது பாருங்கள் ஜாலியாக பீச்சில் இருக்கிற மாதிரி இந்த மணலில் வெயிலில் படுத்துட்டு அதுக்கெல்லாம் ஒன்றும் பாதிக்கலை போல் இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு ஆரூரனால தான் கம்முன்னு இருக்க முடியல. அந்த தடுப்பு சுவர் மேலேயே ஏறி நின்றுட்டு நான் உள்ளே போகிறேன், அந்த பெங்குயினை பிடிக்கிறேன், அந்த தண்ணியில் கை விடுறேன்னு ஒரே ரகலை. அப்புறம் அவனை அங்கேருந்து நகர்த்திட்டு வரக்குள்ளே போதும் போதும்னு ஆகிப்போச்சு. ஸோ இதுவும் பெங்குயின் ஐலாண்டு தானே, இதுக்குள்ளேயும் வாக்கிங் போகிற மாதிரி தான். ஒரு கேட் வழியாக உள்ளே வந்து அப்புறம் திரும்பவும் வெளியே போகிற மாதிரி. ஸோ போகிற இடத்துல இந்த மாதிரி சானிடைசர்ஸ் எல்லாம் வச்சுருவாங்க. அங்கங்கே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் வச்சிடுறாங்க. ஸோ அவங்க ஃபுல் டே என்டர்டெயின்டாக இருக்கணும். எங்கே போனாலும் ஏதோ ஒரு கேம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா விளையாடிட்டே இருக்கிறனால டைம் நல்லா பாஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டிக் யுவர் ஓன் ஃபாசில்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க அவங்க. அப்புறம் ஒரு ஈவினிங் 4 இல்லை அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய ஓப்பனில் இருக்கிற பேர்ட்ஸை பூரா கூண்டுக்குள்ளே அடைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் 5 எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் நிறைய டைனோசர் தீமில் விதவிதமான டைனோசர் மாதிரியான மாடல்ஸு, ஸ்கெலிட்டன் மாடல்ஸு, அப்புறம் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மினி ஜுராசிக் பார்க்கையும் உள்ளே கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு டைனோசரை காமிச்சும் நம்ம டைம் பாஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா விதவிதமாக கலராக சூப்பராக இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன அக்வேரியம் கூட இருந்துச்சு. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் கோவிட் நிறையா க்ளோஸ் பண்ணுறதுனால உள்ளே இருக்கிறக்கான டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா ஆக்டிவிட்டீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஆக்டிவிட்டீஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க குழந்தைங்களுக்கு. ஒரு பெரிய இன்டோர் ப்ளே ஏரியா கட்டிகிட்ருக்காங்க. இந்த இயர்க்குள்ளே முடிச்சிருவாங்க. வின்டருக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க அதைய. அது போக ட்ரீ அட்வென்ச்சர், ஸ்லைடு, ஸ்விங்கு, இந்த மாதிரி நிறைய கேம்ஸு குழந்தைங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக குழந்தைங்களோட போனால் நீங்கள் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வழி எல்லாத்தையும் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்கள் குழந்தைங்களும் அவ்வளோ ஈஸியாகலாம் வெளியே வர போகிறதில்ல. இந்த பறவை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. தலையில் கொண்டையெல்லாம் வச்சுட்டு, இதனோட கொண்டையை பார்த்தா ஒரு பூ ஒன்று ஞாபகம் வரும். நான் ஸ்கூலெல்லாம் படிக்கும்போது ஸ்கூலில் அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்டாக் இருக்கும், அதுலேருந்து இப்படி புஸ்ன்னு நிறைய இருக்கும். யாருக்காவது அதனோட பெயர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்களா ப்ளீஸ், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் இந்த வீடியோவில் எடுக்கும்போது நினச்சேன், சரி என்ன மாதிரியே குழந்தைய வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கிறவங்களுக்கும், டூரிஸ்ட்டாக வர்றவங்க யாருக்காவது சரி ரொட்டீனாக ஒரே இடத்துக்கு போகாமல் புதுசாக இந்த இடத்துக்கு போவோமே அப்படின்னு சொல்லி யாராவது இந்த இடத்துக்கு நினச்சிட்டு வந்தாலும், இல்லை இந்த வீடியோவை பார்த்து யாராவது ஒருத்தராவது இந்த இடத்துக்கு நான் வந்து பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தை எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குன்னு என்னால் சொல்லவே முடியாது. இந்த வீடியோவை நீங்கள் எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இங்கிலாந்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் என்னால் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் என்னோடய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நான் இன்னும் நிறைய வேறு இடங்களை பற்றி பதிவுகளை போடலான்ட்டு இருக்கேன். அதே போல் உங்களுக்கு இங்கிலாந்தை பற்றி தகவல் வேணும்னாலும், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது இடத்த பற்றி தகவல் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதை நான் இன்னொரு வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சின்ன தவறையும் தாண்டி இவ்வளோ தூரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னாலும் இந்த வீடியோவை பற்றின ஆனஸ்ட் ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் இனி போட போகிற வீடியோவுக்கு அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ஆனால் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு சேனலும் க்ரோ ஆகாது. அதே போல் தான் என்னோடய சேனலும். இந்த வீடியோவை பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ, பாய்.